லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா மீன், எண்ணெய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இடிச்சு வச்ச பூண்டு, தக்காளி, புளி, கொத்தமல்லி, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி, மீன் குழம்பு மசாலா, உப்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாங்க மீன்ல மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்தாச்சும் கொஞ்ச நேரம் ஊற விட்டுக்கோங்க. இப்படி பண்ணீங்கன்னா மசாலால இருக்க ஃப்ளேவர்லாம் உள்ள இறங்கிடும் மீனுக்குள்ள. புளி கரைசல்ல தக்காளியை நாங்கள் கரைச்சிக்கிறோம். இதிலே நாங்கள் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். நாங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்தது நாங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறோம். சரியா? இப்போ நாங்கள் மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறோம், உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கரைச்சிட்டோம். இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கிறோம். கடாய் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். பொரி விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இடிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் வதங்க கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ காய்ச்சி வச்ச புளி ஊற்றிக்கிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். குழம்பு கொதிச்சு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கிறோம். அப்பா மீன் சேர்த்தாச்சு. 3 நிமிஷம் அப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு இறக்கியாச்சு. இப்போ கருவேப்பிலை பினிஷிங்காக சொல்லிக்கலாம்.